அண்மை செய்தி. அரசியல் கட்சிகளின் ஆதரவு பெருகுவதால் தங்களின் போராட்டத்தை காவல்துறையினர் ஒடுக்குவதாக ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வள்ளுவர் கோட்டத்தை முற்றுகையிட்டு 11வது நாளாக இன்று போராட்டம் நடத்த வந்த ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சுரேஷ் வணக்கம். அதாவது தமிழக கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு தமிழக ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களை கொண்டு சேர்க்கும் பணியில் இந்த தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் நல சங்கத்தினர் ஈடுபடுவதுதான் இவர்களது பிரதான பணியாக உள்ளது. இந்த பணியில் ஈடுபடுபவர்கள் அனைவருமே மகளிராக இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் தமிழக அரசின் திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் இவர்களுக்கு அதிகப்படியான பணி சுமை ஏற்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என கோரி கடந்த 11 நாட்களாக வள்ளுவர் கோட்டம் அருகே மாபெரும் போராட்டத்தை இவர் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து 11 நாட்களாக பெண்கள் 2000க்கும் அதிகமான பெண்கள் போராட்டம் நடத்துவதும் அவர்களை 2 மணி நேரம் போராட வைத்துவிட்டு பின்னர் கைது செய்வதும் காவல்துறையினரின் தொடர் நடவடிக்கையாக இருந்து வந்த நிலையில் இவர்களது ஊரக வாழ்வாதார இயக்க பெண்களின் நியாயமான கோரிக்கைக்காக தொடர்ந்து அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுக்க தொடங்கியுள்ள நிலையில் இன்றிலிருந்து காவல்துறையினர் இவர்களது போராட்டத்தை நடத்த விடாமல் ஒடுக்கும் நோக்கத்தோடு காவல்துறையினர் செயல்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட வந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். குறிப்பாக காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரையில் இவர்கள் போராட்டம் நடத்துவதும் பின்னர் கைது செய்வதும் தான் காவல்துறையினர் நடவடிக்கையாக இருந்த நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் போராட்டம் நடத்த வந்த சில நிமிடங்களிலேயே பெண்களை அமரக்கூட வைக்காமல் காவல்துறையினர் கைது செய்தது அங்கு போராட்டம் நடத்த வந்த பெண்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. போராட்டம் நடத்துவதற்கு தங்களுக்கு தார்மீக உரிமை இருந்தும் கூட காவல்துறையினர் இப்படி முன்கூட்டியே கைது செய்வது ஒரு அராஜக போக்கு என பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். தங்களது நியாயமான கோரிக்கைக்கு காவல்துறையினருடைய நெருக்கடி மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் அரசியல் கட்சிகளின் ஆதரவு தங்களுக்கு பெருகி வரும் சூழலில் தற்போது திடீரென காவல்துறையினர் தங்களை போராட்ட விடாமல் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே கைது செய்வது தங்களுக்கு மிகுந்த மனவேதனையை இருப்பதாகவும் பணி வாய்ப்பையும் இழந்து பணி பாதுகாப்பையும் இழந்து ஊதிய உயர்வு இல்லாமல் தொடர்ந்து எவ்வளவு காலம் தாங்கள் பணியாற்றுவது என்பதே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெண்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தமிழக அரசு திமுக ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருபவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் நியாயமான ஊதிய உயர்வு கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தி வந்த தங்களை அரசியல் கட்சிகளின் ஆதரவு பெருகி வருவதை பார்த்து தற்போது காவல்துறையினரும் தமிழக அரசும் இணைந்து தங்களின் போராட்டத்தை ஒடுக்க பார்ப்பதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். சுரேஷ், ஊராட்சி செயலாளர் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். வருஷமான அக்ரிமெண்ட் ரினிவல் பண்றாங்க. 11 மாசம் முடிஞ்சு 12வது மாசம் எங்களுக்கு அக்ரிமெண்ட் ரினிவல் பண்றாங்க. எதுக்காக ரினிவல் பண்றாங்கன்னா, நீங்க தொடர்ந்து இந்த வேலையில இல்ல, நீங்க இப்பதான் புதுசா 1 மாசம் 2 மாசம்ன்ற மாதிரி எங்களை பண்றாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சார், எங்க அக்கௌண்ட்ல பணம் வராதனால எங்களால லோன் போட முடியல, ஒரு பணி பாதுகாப்பே இல்ல சார். இங்க இந்த வேலையை வச்சு என்ன பண்றாங்கன்னா, எங்களோட உயர் அதிகாரிங்க நீங்க இன்னும் 11 மாசம் தான் இருப்பீங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம், உங்க மேல நடவடிக்கை எடுங்க எங்களுக்கு பயன்படுத்துறாங்க. 15 வருஷமா நாங்க இந்த துறையில இருக்கோம். அரசாங்கத்தோட எல்லா ஸ்கீமையுமே நாங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்த மாதிரி இருக்கிற எங்களை ஒண்ணுமே இல்லாம வெளியில அனுப்புறாங்க சார்.